அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்கேயாவது தேர்தல் பரப்புரையிலையோ பொதுக்கூட்டத்திலையோ பொது மேடைகள்லையோ பொதுவெளியிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல மாற்றுக் கட்சி உறுப்பினர்களுடைய குடும்பத்தினரை கொண்டு வந்து அவங்கள உரிமையில் பேசியிருக்காரா? இல்லை. அப்போனா இவனுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இவன் நடந்துக்கிற விதத்துக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் உரிமையில் பேசுகிறான். சரி, நானே கேட்குறேன், திருச்செந்தூர் தொகுதி மக்கள் இவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களே, எதுக்கு? இந்த மாதிரி தற்கூரித்தனமாக பேச்சு விளையாடுறதுக்கா? அந்த தொகுதிக்கு என்ன தேவையோ சட்டமன்றத்தில் போய் அதை கேட்டு பெற்று கொண்டு வந்து அந்த தொகுதிக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்ய வேண்டியதான் இந்த ஆளோட வேலை. அதை விட்டுட்டு இந்த ஆள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கான்? இது இப்படியே போச்சுன்னா நல்லது கிடையாதுங்க. ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தாவேகாவை தொந்தரவு செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க இப்படி பேசிட்டு அலைகிறானுங்க. அப்போ தூண்டி விட்றாரா? விஜய் உட்கார்ந்துருப்பது பாவம் சட்டமன்றத்தில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே இதாக இருக்கு. கண்ணு மூடிட்டு ஏதோ வாயில போட்டிருக்காரு. ஆதவர்த்தனாங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஆதவர்த்தனாங்கிறவன் என்ன நினைச்சா, நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணு, நானும் ராஜினாமா பண்றேன், வாரியா திருச்செந்தூருக்கு உட்காந்து பார்ப்போம். இது எந்த ஊரு? எந்த வகையிலும் எவரையும் வீழ்த்தி விடுவோம். இவனை சுத்தி புஷி ஆனந்த் ஒரு சீட்டுக்கு 5 கோடி ரூபாய், அடுத்து 3 கோடி ரூபாய், அடுத்து 2 கோடி ரூபாய், 50 லட்சம் இருந்தாலும் ஒரு சீட்டு. திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்னைக்கு காலையில நாங்க வச்சிருக்கோம். இன்னும் தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் சட்டமன்றத்தில் விஜய் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கா, அந்த பக்கம் எங்களுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசுற உடனே அவனுக்கு ஓடவே இல்லை, வைக்கவும் இல்லை. ஓட பார்த்தாங்க. கல்லா லாட்டி சீட்டு விற்கிறவனும் கஞ்சா விற்கிறவனும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உன் கட்சியில வந்திருக்கான. யோக்கியமா பேசுறியா? எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகளிருக்கு 1000 உதவித்தொகை கொடுக்கும். நாங்க 2000 தருவோம்னு சொன்னோம். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் நாங்க 2500 கொடுப்போம்னு சொன்னோம். நீ 2500 கொடுத்திருக்கணும்ல. இன்னைக்கு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருந்தால் இந்த தாய்மார்களுக்கெல்லாம் 2000 கொடுத்திருப்பார். இனி உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, இந்த தேவக எந்த இடத்திலும் நுழைய முடியாத அளவிற்கு அடித்து விரட்டுவோம். அதற்கு தயாராகுங்கள். அந்த வகையிலே தளபதி தான் அடுத்த முதலமைச்சர். 4 மாசம் 6 மாசம் கழிச்சு